விஜய் சித்து vlogs. ஸோ இந்த சேனல் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தலைமை வீடியோனால எப்பயுமே செம்ம வைப்பு தான். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் பூரா பஸ்ட் ஆகுறது அதுதானே. அப்படிப்பட்ட நம்ம தலைமை மேல என்ன பிராது அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆல்ரெடி தமிழ்லயே பாத்திருப்பீங்க. தலைமை போட்டோ வச்சு சம்பவம் வேற போட்டிருப்போம். அது என்னன்னா ஒரு சின்ன சம்பவம் தான். சின்ன சம்பவமும் சொல்ல முடியாது, பெரிய சம்பவமும் சொல்ல முடியாது. ஒரு நடுவுல ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எரியுதுடி மாலா ஃபேன போடு ஃபேன போடு எரியுதுடி மாலா ஃபேன போடு ஃபேன போடு எரியுதுடி மாலா. அடிக்கிற வெயில்ல மண்டை குழம்பி ஒரு மாதிரி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு ட்ரோல் ஷோன்னு சொல்ல முடியாது, ஒரு ரியாக்ஷன் வீடியோன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க பார்க்க போற சம்பவம், போன வீடியோவில் இவரை பத்தி நம்ம ஒரு சின்ன சம்பவம் பண்ணியிருப்போம். அவரே தான் திரும்ப இன்னொரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஃபுல் சாங் போட்டோம்னா சேனல் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. வீடியோ பார்த்தா அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. தெரிஞ்சு ஏன் போஸ்ட் பண்ணாருன்னு தெரியல. ஆனா லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இவரை நீங்க ட்ரோல் பண்ணாதீங்க, எங்களுக்கு அவரையும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுக்காக இந்த தடவை கொஞ்சமா ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சாங் வந்ததுல இருந்து இது தமிழ் படத்துல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஒரு டவுட்ல இருந்தேன். பட் இவரோட மூமெண்ட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. உங்களுக்கும் எங்கே கேட்ட மாதிரி தானே இருக்கும். அது எங்கங்கிறது இங்க பாருங்க. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஜஸ்ட் இப்படி சிங் பண்ணுனா எப்படி இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதை வச்சுதான் வந்து சிங் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலா அந்த சாங் வந்தப்ப நிறைய பேருக்கு இந்த காமெடி வந்து நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஏன்னா அந்த காமெடி வீடியோக்களை நிறைய பேர் புஷ்பா 2ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ மத்தபடி பர்சனலா அவருக்கு நமக்கும் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி கிரிஞ்சா வீடியோ பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே கேள்வி நம்ம கிட்ட கேட்டா ரைட் வீடு. மக்களே ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு உதவி. இது யாரு? டியூக் வண்டிக்காரங்க யாரும் இருந்தாங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் டேக் பண்ணி விடுங்க. நான் வந்து பாயசம் சாப்பிடணும். பாயாசமா? உளுந்து முடிஞ்சு போச்சு, சர்க்கரை முடிஞ்சு போச்சு, கருப்பட்டி முடிஞ்சு போச்சு. கடை 2 கிலோமீட்டர்ல இருக்குங்க. அதனால் டியூக் வண்டி யாரும் வச்சுருந்தா டேக் பண்ணி விடுங்க. 200 ரூபா பெட்ரோல் அடிச்சிடுறேன். பாயசம் செஞ்சு பாயசத்தையும் ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். தயவுசெய்து கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. ஒரு டைப்பா கேக்குறானே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து யாராவது வந்து டியூக் பைக் இல்ல R15 பைக் வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா அவரை கூட்டிட்டு போயிட்டு அவரே உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு. நீங்க அவர் கூட வீட்டுக்கு போனீங்கன்னா போதும், பாயாசம் கொடுத்துருவாரு. பாயசம் சாப்பிடணும். சோ யாரையாவது வந்து பாயாசம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து டியூக் பைக்கோ R15 பைக்கோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அவரு கூட போயிட்டு பாயாசம் சாப்பிடலாம். கடைசியா பல்சர் பைக் வச்சிருந்தவங்களே கூப்பிட்டு இருந்தாருல. எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போயிட்டு இருக்க இங்கேயே நிக்கிறான் பாருங்க. முயல நாளைக்கே பைக்கை வித்துறேன்டா. ஆனா இவருக்கு பயந்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டா விட்டே வெளியில போன கொடுமைலாம் நடந்திருக்கு. அது என்னன்னா, டியூக் பைக் வச்சிருக்கிற எல்லாரையும் நம்ம பசங்க போய் டேக் பண்ணி வச்சிருது. மச்சான் உன்னதான்டா கூப்பிடுறாருன்னு சொல்லி டேக் பண்ணி வச்சதுல பதறி போய் பயந்து போய் இன்ஸ்டா விட்டே ஓடிட்டாங்க. ஆனா எவ்வளவு பேர் போனாலும் பல்சர் பைக் வச்சிருக்கேன், நாங்க போக மாட்டோம்டா. டேய், அவசரப்பட்டு பல்சர் பைக் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். எவனும் டேக் பண்ணி விட்டுறாதீங்கடா. இந்த வீடியோ எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. நம்ம தம்பி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. ஐ மீன் சோஃபாக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அதை வந்து எப்படிலாம் சேல் பண்ணணுமோ அப்படிலாம் சேல் பண்ணுவாரு. அதுக்கு நீ இப்படியா? பட் இருந்தாலும் உன்னோட கிரியேட்டிவ் மைண்டை நான் வந்து பாராட்டுறேன். எப்படியோ வளரும் தொழிலதிபர் நம்ம சோஃபா தம்பிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனாலும் அந்த ஸ்டார்டிங்ல ஆயாவின் நட்டுலியங்கள். ஆயா இஸ் நோ மாயாடா. என்னடா ஆயா மாயாவா மாறிடுச்சு? நிலாவுல வடை சுட்டது ஆயா, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தெரிக்க விட்டது அந்த மாயா. மேக்கப் போட்டு இப்படி ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாமா? இதனால தான் நம்ம ஊர் பொண்ணுங்களா பியூட்டி பார்லர் வாசல்ல கடை போட்டு உட்காந்துருக்காங்களோ. என்ன இருந்தாலும் பசங்க நேச்சுரலாவே அழகுதான். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பாய்ஸ் மறக்காம லைக் போட்டுருங்கடா. அண்ட் பெண்கள் மேக்கப் போட்டாலும் போடலனாலும் எப்பவுமே அழகுதான். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தாய் குழந்தைகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.
விஜய் டிவியும் அட்ராசிட்டிஸ். நானும் சீரியல் பக்கம் போக வேணாம்னு தான் பார்த்தேன். சரி யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங்ல என்னடா போயிட்டு இருக்கு, இது ட்ரெண்டிங் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த ப்ரோமோ நம்ம கண்ணில் பட்டுச்சு. என்னது மாப்பிள ஓடி போயிட்டாரா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கண்ணனுக்கு உங்க பொண்ணு பதவியை கட்டி வைக்க சம்மதமா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? அது ஒண்ணும் இல்ல, புதுசாலாம் ஒண்ணும் பண்ணல, வழக்கம் போலதான். அதாவது வந்து இப்போ ஒரு பொண்ணும் பையனும் வந்து லவ் பண்றாங்க, அவங்க வந்து சேர போறாங்க அப்படின்னா அவங்கள பிரிச்சு அந்த பொண்ணுக்கு வேற பையனும் அந்த பையனுக்கு வேற பொண்ணும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சண்டை கிண்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்போ ஒன்னா ஜாயின் பண்றாங்களோ அப்ப சீரியல முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் பச்சை. காலங்காலமா நம்ம விஜய் டிவில அதை தாண்டா பண்ணிக்கிட்டு வரானுங்க. உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய மகாநதி, ஆகா கல்யாணம், அப்புறம் பொன்னி, சக்திவேல், இது எல்லா ஸ்டோரியும் எடுத்து பாருங்க. அவங்க 2 பேரும் யாரையாவது வேற யாராவது லவ் பண்ணி இருந்தாலும், லவ்வே பண்ணாம சைலண்டா இருந்தாலும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எப்ப அவங்க ஒன்னா சேர்றாங்களோ அப்போ வந்து சீரியல முடிச்சிருவாங்க. டேய் ஸ்கிரிப்டையாவது மாத்துங்கடா. ஆனா நம்ம விஜய் டிவியோட இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பாராட்டி ஆகணும். குடும்பங்கள் கொண்டாடும் நிறைய சீரியல்களும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி. என்னடா திடீர்னு சீரியல் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? நாங்கெல்லாம் ப்ரோமோ மட்டும் பாக்குற சங்கம்பா. இதை வந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, அந்த ஸ்டோரி பத்தி அனுப்பிச்சிருந்தாரு. பார்த்த உடனே சும்மா விடக்கூடாதுன்னு தோணுச்சு, அதனாலதான் ரோல் பண்ணிடலான்ட்டு. பாக்கியா கோபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா கோபிக்கு செகண்டா இன்னொரு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க பேரு ராதிகா. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கு, அவங்க மூலமா ஒரு பொண்ணு இருக்கு. இப்போ கோபிக்கும் பாக்கியாவுக்கும் 3 பசங்க. அதுல 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல முதல் பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே பிறந்துருச்சு. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு. இப்போ 2வது பையன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் உத்தமன் தான். பட் அவன் ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. பாக்கியாவுக்கு ஒரு பாய் பெஸ்டி இருக்கான். அவன் வேற இப்பதான் லவ் ஃபீல்குள்ள வந்திருக்கான். சோ இவங்க 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களாங்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் கொண்டு போயிடுவாங்க போல. அதுலயும் கோபியோட செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க இப்ப கன்சீவா இருக்காங்க. சோ உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா கோபியோட பேத்தியோட சின்ன குழந்தையா தான் இருக்கும். பயங்கரம்ல? என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. குடும்பங்கள் கொண்டாடும் சீரியல்ல அப்படிதான் இருக்கும். இவனுக்கு என்ன பண்றானுங்க, ஃபாரின் கல்ச்சர் ஃபாரின்ல நடக்கிறதா அப்படியே கொண்டு வந்து நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி காமிச்சிடறானுங்க. யாராவனுங்க குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. தாத்தா வேற ரொம்ப ஃபீல் பண்றாரு. விடுங்க தாத்தா, இந்த பாட்டிங்களே எப்படிதான். நான் எவ்வளவா சொன்னேன் ப்ரோ மேடம் கிட்ட, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் உங்களை வச்சுக்கிறேன், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு கெஞ்சினேன். தாத்தா ஏதோ ஒரு பாட்டியை தீவிரமா லவ் பண்ணிருக்காரு. ஆனா பாட்டி பிரேக்கப் பண்ணிட்டு போன காரணத்தினால தாத்தா எவ்வளவு ஃபீலிங்கா வீடியோ போட்டிருக்காரு. அந்த பாட்டி யாரா இருக்கும் அப்படிங்கறத டேக் பண்ணுங்க, விஜய் சித்து vlogs. சோ இந்த சேனல் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ இதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அண்ட் இன்னொரு முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் எப்படி அந்த சேனல் ரொம்ப பிடிக்குமோ அதை விட அதிகமாவே எனக்கு அந்த சேனல் வந்து பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போ மூட் அவுட்டா இருந்தாலும், எப்போ டென்ஷனா இருந்தாலும், எப்போ ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் பூரா போக்குறது அந்த சேனல் தான். அதுல என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, ரீசெண்டா வந்து சவுத் கொரியா போயிருந்தாங்க. சவுத் கொரியால வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பிடிஎஸ் இருக்காங்கல்ல, பிடிஎஸ் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்து போயிருந்தாங்க. அங்க போன இடத்துல இவங்க இன்னொரு யூடியூபரை மீட் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து ஆல்ரெடி வந்து கிளாம் ஷாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க மீட் பண்ணிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த வீடியோலயும் வந்து ஒரு யூடியூபர் வந்து மீட் பண்ணிருந்தாங்க. இதுல வந்து என்ன நடந்திருக்குன்னா, கிளாம் ஷாம்க்கு நடந்ததே தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. கிளாம் ஷாம் எப்படி வந்து இவங்களை மீட் பண்றதுக்கு முன்னால சப்ஸ்கிரைபர்ஸே இல்லாம இவங்களை மீட் பண்ணதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமானாங்களோ, அந்த மாதிரி வந்து நான் கூட பெரிய சேனலா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதுல வந்து அவங்க யூடியூப் சேனல் நேம் சொன்னாங்க. அப்படி என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்க, எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அந்த சேனலுக்குள்ள போனேன். சப்ஸ்கிரைபர் கம்மியா தான் இருந்தது. என்னன்னா இதுக்கு முன்னால அவங்க போட்ட வீடியோ விட இப்ப போட்டிருக்க வீடியோக்கு வியூஸ் அதிகமா ஏறுது. காரணம் நம்ம தலைவனாலதான். இதுதான் எங்களுக்கே தெரியுமே, இதுல என்னடா சம்பவம் கேக்குறீங்களா? அதுலதான் சம்பவமே இருக்கு. என்ன மேட்டர்னா, நம்ம தலைவன் வந்து எப்படி பேசுவாருங்கிறது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து எடிட் பண்ணாம போட முடியாது. பிகாஸ் அது வந்து சென்சார் பிரச்சனை வரும். காரணம் ஏன்னா வீட்டுல ஃபேமிலிஸ், லேடிஸ், குழந்தைகள் எல்லாருமே பாக்குறாங்கிறதுனால நம்ம தலைவன் வந்து ஒரு பேசுற கண்டென்ட்ல கரெக்டான கண்டென்ட் மட்டும் தான் போடுவாரு. மீதி எல்லாமே வந்து எடிட் பண்ணிடுவாரு, எடிட்ல தூக்கிடுவாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா தமிழ் தெரியாதுங்கிற காரணத்தினால அப்படியே போட்டாங்க. சூரி அவங்கள காட்டுங்க. சூரி சரியா டன். இப்ப இவரோட சேனல் அவங்கள வந்து காமிச்சு அவங்களோட கண்டென்ட் வந்து கரெக்டா எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்க சேனல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவரை காமிச்சு அந்த இடத்துல என்ன நடந்ததோ அதை வந்து அப்படியே போட்டாங்க.
இருந்தாலும் எடிட் பண்ணிருக்கலாம். சரி, அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல, இப்ப எல்லாருமே பேசுறதுதான். சோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து விஜய் சித்து vlogs நம்ம தலைவனை பிடிக்கும் அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், நம்ம சேனல்ல வந்து 99% பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். Bye.